சீனா பற்றி பதிலளிக்காமல் பிரதமர் மோடி நழுவுவது ஏன் என்றும் தேசபக்தியுள்ள ஒவ்வொரு இந்தியரின் கேள்வி என காங்கிரஸ் கேள்வி எழுப்பியுள்ளது. எல்லையில் 2000 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை சீனா ஆக்கிரமித்துவிட்டது. அருணாச்சல பிரதேச எல்லைகளுக்குள் ஊடுருவி சீனா தாக்குதல் நடத்தியது. இதில் இந்திய வீரர்கள் 20 பேர் பலியாகிவிட்டனர் என்று 2022 பாரத் ஜோடோ நடைப்பயணத்தின் போது ராகுல் காந்தி பேசியிருந்தார். இது தொடர்பான வழக்கை நேற்று விசாரித்த உச்சநீதிமன்றம் ஒரு உண்மையான இந்தியர் எல்லை விவகாரம் பற்றி இவ்வாறு ராணுவத்தை அவதூறு ஏற்படுத்தும் வகையில் தகவல்களை வெளியிட மாட்டார் என்று தெரிவித்தது. இந்த நிலையில் காங்கிரஸ் எம்பி ஜெய்ராம் ரமேஷ் ஜூன் 15, 2020 கல்வான் பள்ளத்தாக்கில் சீன வீரர்களின் தாக்குதலில் 20 இந்திய வீரர்கள் உயிரிழந்தது தொடர்பாக மோடி அரசு உண்மையை மறைத்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். அவர் வெளியிட்ட பதிவில் கடந்த 5 ஆண்டுகளாக ஒவ்வொரு தேசபக்த இந்தியரும் பல கேள்விகளை எழுப்பியுள்ள போதிலும் மறுத்தல், திசை திருப்புதல், பொய் கூறுதல், நியாயப்படுத்துதல் என்ற கொள்கையை மோடி அரசு பின்பற்றி வருகிறது. 2020ஆம் ஆண்டு கல்வான் பள்ளத்தாக்கில் நமது வீரர்கள் நாட்டிற்காக வீரதீரமாக போராடி தங்கள் உயிரை தியாகம் செய்தனர். ஆனால் பின்னர் பேசிய பிரதமர் சீனா நமது எல்லைக்குள் ஊடுருவவில்லை என்று கூறினார். பொறுப்பு கூறலில் இருந்து தப்பிக்க மோடி அரசு எந்த சூழ்நிலையையும் உருவாக்கும். ஆபரேஷன் சிந்தூரின் போது பாகிஸ்தானுக்கு சீனா வெளிப்படையாக ஆதரவு அளித்த போதிலும் மோடியிடமிருந்து எந்த பதிலும் இல்லை என்று தெரிவித்துள்ளார். இதனிடையே நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பிரியங்கா காந்தி, உண்மையான இந்தியர் யார் என்பதை அவர்கள் தீர்மானிப்பதில்லை. எதிர்க்கட்சித் தலைவரின் வேலை கேள்விகளை கேட்பதும் அரசாங்கத்திற்கு சவால் விடுவதும் அவரது கடமை. என் சகோதரர் ஒருபோதும் இராணுவத்திற்கு எதிராக எதுவும் சொல்ல மாட்டார். அவர் இராணுவத்தை மிக உயர்ந்த மரியாதையுடன் நடத்துகிறார். எனவே இது ஒரு தவறான விளக்கம் என கூறினார். Due respect to the honorable judges of the Supreme Court, they do not decide who a true Indian is. And it is the job of the opposition leader, it is his duty to ask questions to challenge the government. And my brother would never say anything against the army. He holds the army in the highest respect. So it is a misinterpretation.